இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாங்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த வேளையிலும் நாங்கள் குடும்பமாக ஒன்றிணைந்து கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நெருங்கி சொல்லுவோம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரையும் அவருடைய ஆசீரையும் அருளையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி உமக்கு சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நீரே நடத்துகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நீரே பாதுகாக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர். நீரே எங்களை அரவணைக்கிறவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேக நாதரே, ஆவியானவரே என்று சொல்லுங்க. ஆவியானவரே அபிஷேக நாதரே, உமக்கே
ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா. பாடுவோம். பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா. உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன். உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றேன். உமக்காக வாழ்கிறேன் இயேசுவே, நான் உமக்காக வாழ்கிறேன். கூப்பிடுங்க. ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உள்ளத்தை திறந்த இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதித்து இந்த வேளையில் அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. இயேசுவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் போற்றுகிறோம் அப்பா, மெய் புகழுகிறோம் ஆண்டவரே. இன்னொரு புதிய நாளை கொடுத்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உமது பிரசன்னத்திலே எங்களை ஆண்டவரே இருக்க வைத்தவரே நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம். உமது ஆண்டவரே அபிஷேகத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நீர் புதிதாக ஆண்டவரே அப்பா தருகிற உமது கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒரு போதிலும் உம்மை ஆண்டவரே நாங்கள் மறவாமல் இந்நாளும் உம்மை நினைத்து வாழுகிற பிள்ளைகளாக ஒரு நொடிப்படுதேலும் நீர் விடுகிற தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே உம் பாடங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. நாளும் ஆண்டவரே ஆராதனைக்குரிய இறைவன் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்த வாரம் இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. துன்பத்திலும் துயரத்திலும் துணையாயிருப்பவரே, விசுவாசத்தோடு துன்பத்திலும் துயரத்திலும் துணையாயிருப்பவரே, உலகத்தை மறந்து சிலுவையை சுமந்து உம்மையே பார்க்கிறேன். உமக்காய் வாழ்கிறேன். உலகத்தை மறந்து சிலுவையை சுமந்து உம்மையே பார்க்கிறேன். உமக்காக வாழ்கிறேன். உமக்காய் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்,
இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே அபிஷேகநாதரே எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோமே ஆராதிக்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே உள்ளத்தை திறந்து feel the presence of Jesus among you. உங்கள் நடுவிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலே உணர்ந்து ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே மகிமைக்கு பாத்திரரே துதிகன மகிமை உடையவரே எங்கள் மத்தியில் வாழுகின்றவரே. யோசுவா 3:10 சொல்லுகிறது வாழும் இறைவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வாழும் கடவுளாக இருக்கிறார். இம்மானுவேலாக நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அனைத்தையும் புரிந்தவராக இருக்கிறார். மனதுருக்கம் மிக்கவராக இரக்கம் மிகுந்தவராக அன்புள்ளவராக சமாதானத்தை தருபவராக மகிழ்ச்சியை பொழிபவராக நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கண்ணீரை காண்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை அப்பா. உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றே உமக்காய் வாழ்கின்றே. சொல்லுங்க. உன் பாதம் விழுந்து கண்ணீரால் நனைத்து உம்மையே நினைக்கின்றே உமக்காக வாழுகிறேன் உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே அபிஷேகநாதரே ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே
பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 19வது இறை வசனம். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற இயேசு நலன் தரும் மருத்துவராக இருக்கிறார். அவர் நம்மை குணமாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். விடுதலை பயணம் 15:26 வசனம் சொல்லுது, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். I am the Lord of healer. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது இது எந்த சூழ்நிலையில் யாருக்கு சொல்லப்பட்டது? இந்த நிகழ்வு என்ன? ஆண்டவர் 10 தொழுநோயாளர்களை குணமாக்கின ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு 10 தொழுநோயாளர்களை குணமாக்குறார். இயேசு எருசலேமை நோக்கி அவ்வழியோரமாக நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே 10 தொழுநோயாளர்கள் ஆண்டவரிடத்திலே ஓடி வந்து, எங்கள் மீது இறங்கும், எங்களை நலமாக்கும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள். எருசலேம் கடவுளுடைய ஆலயம் இருக்கின்ற இடம், இறை பிரசன்னம் நிறைந்த இடம், கடவுளுடைய உடன்படிக்கை உள்ள இடம். இறை பிரசன்னம், அவருடைய வாக்குறுதி, அவருடைய உடன்படிக்கையின் வழியாக என்றென்றும் நிலைத்திருக்கிற ஒரு இடம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஆண்டவராக இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். வார்த்தையானவர் நம் மத்தியிலே மனு உருவாகி இருக்கிறார். குணம் தருகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். குருக்களிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுதே இந்த 10 தொழுநோயாளர்களும் அவ்வழியிலே குணம் பெறுகிறார்கள். On their way. அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே குணமாக்கல் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 10 பேர் நலமடைகிறார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார். ஒருவர் மாத்திரம் ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார். லூக்கா 17:15 வசனம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வருகிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அந்த ஒருவரை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிறார், மற்றைய 9 பேர் எங்கே என்று சொல்லி. சில நேரத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே வருவது, நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுவிட்டு செல்ல. இந்த இடத்திலே நாம் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று பிசிக்கல் ஹீலிங், உடல் ரீதியான குணமாக்கல். இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆன்மீக ரீதியான குணமாக்கல். இந்த 10 பேரிலே ஒருவன் சமாரியன். பொதுவாக சமாரியருக்கும் யூதர்களுக்கும் பொருந்தாது. யூதர்கள் மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள். ஆனால் தங்கள் நடுவிலே வந்த மெசியாவை, மீட்பரை அவர்கள் இனம் கொண்டு கொள்ள முடியாமல் இருந்தது. இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. நலம் பெற்ற 9 பேரும் அவர்கள் வழியிலே சென்று போனார்கள். ஆனால் அந்நியரான சமாரியன் அவன் ஆண்டவரிடம் திரும்பி வந்து தன்னை தாழ்த்தி
முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். மற்ற 9 பேர் எங்கே என்ற அந்த கேள்வி இன்றைக்கு நமக்கும் நினைவுபடுத்துவது, ஆண்டவர் நாம் அவரிடத்திலே திரும்பி வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நலன்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வெறுமனே நம்முடைய உடல் ரீதியான குணமாக்கல் அல்ல, முழுமையான விடுதலை என்பது உடலாலும் உள்ளத்தினாலும் நாம் விடுதலை பெறுவது. இந்த சமாரியன், இந்த ஒரு தொழுநோயாளன் ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்த இந்த தொழுநோயாளனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவன் உடல் ரீதியாக மட்டுமல்ல, அவன் உள்ளத்து ரீதியாகவும் குணம் பெறுகிறான். இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்ப்பது அதுதான். நீ என்னிடம் திரும்பி வா, நான் உன் காயங்களை குணமாக்குவேன். ஓசையா 6:1 சொல்லுகிறது, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன். ஆனால் உள்ளத்தின் முழு மனதோடு உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நம்மளை மறவாதவர், நம்மை நினைப்பவர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த வேளையிலே நம்முடைய காயங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மறவா 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 மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. சொல்லுங்க, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல். அப்பா தகப்பனே, உமோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபி. இயேசுவே, உடைய காயங்கள் இந்த வழிகின்ற வெளியேற பெற்ற பரிசுத்த வல்லமைக்கு விடுவிக்கின்ற இரத்தத்தினாலே ஒவ்வொருவரை தொட்டரலாம்.
உச்சம் தலைந்து உள்ளம் கால் முதல் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரி உடைய சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தினூடாக நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றினூடாக இயேசுவே உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவரை தொட்டு குணமாக்க செய்தவர். இதனை செய்கிற உம்முடைய மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உம்முடைய வல்லமைக்க பேராலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள்